ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மைனரோட காதல் திருமண வாழ்வே முதன்மையானது அப்படின்னு சொல்லி போக்சோ வழக்கை உச்சநீதிமன்றம் வந்து ரத்து செஞ்சுருக்காங்க. அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது இந்த வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 மைனர் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து 17 வயது இருக்கிறப்பவே வந்து கல்யாணம் வந்து நடந்திருக்கு. இதனால அந்த தந்தை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த பெண்ணோட தந்தை தன்னோட மகளுக்கு ஆசை வார்த்தை காட்டி அவரை வந்து கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த பையன் மேலே கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எஃப்ஐஆர் பார்த்திங்க அப்படின்னா 2020 போட்டு 2021 அந்த பையன் மேலே ஆக்ஷன் வந்து எடுத்திருக்காங்க. இப்போது இந்த நிலைமையில் என்ன ஆயிருக்காங்க அப்படின்னா, அந்த பெண்ணும் அந்த கல்யாணமான அந்த நபரும் வந்து 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கோர்ட்டில் ஆஜராகி, இல்லை நாங்கள் விருப்பத்தின் பேரில் தான் வந்து நாங்கள் வந்து சேர்ந்து வாழ்கிறோம், ஸோ எங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வந்து கோர்ட் வந்து ஒரு மைனர் பெண்ணோட சாட்சியத்தை ஏற்க மறுத்துட்டாங்க. அது வந்து இவ்வளோ நாள் தள்ளி போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து மேல்முறையீடு வந்து செஞ்சுருக்காங்க உச்சநீதிமன்றத்தில். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா, கோர்ட் வந்து இன்னொரு தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த எஃப்ஐஆரில் இருக்கிற கருத்து வந்து உண்மைதான். அதாவது மைனர் பெண்ணை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப தவறான விஷயந்தான். இருந்தாலும் வந்து இப்போ அவங்க 2 பேரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்க. அதுக்கு ஒரு குழந்தையும் வந்து பிறந்திருக்கு. ஸோ அப்போ இந்த 3 பேர்த்தோட நலனை கருத்தில் கொண்டு இவங்களை வந்து இந்த கேஸ்லேருந்து விடுவிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு மைனர் பெண்ணை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான சாட்சிகள் எதுவுமே இங்கே இல்லை. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பெண் மைனராக இருந்தாலும் இப்போ வந்து மேஜர் ஆகிட்டாங்க. எப்போவுமே வந்து ஒரு குடும்பத்தோட நலனே சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது திருமண வயதை எட்டாத மைனர் பெண்ணுடன் ஓடி செல்வது சட்டப்படி ஒரு குற்றமாக இருக்கலாம். இருப்பினும் அந்த இரு காதலர்களுக்கும் இடையே பின்னர் நடந்த திருமணம், அதுக்கப்புறம் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருவது ஆகிய உண்மைகள் இந்த பழைய குற்றச்சாட்டையோ அல்லது கிரிமினல் நடவடிக்கையோ அதன் இறுதி வரை கொண்டு செல்ல வேண்டிய அவசியத்தை விட மேலானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு சட்டத்தோட முக்கிய நோக்கமே வந்து சமூக நலன் தான். அப்படி இருக்கிறப்போ அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ மேஜர் ஆகிட்டாங்க, எல்லாமே வந்து லீகலாக ஆயிடுச்சு. அப்படி இருக்கிறப்போ அவங்க சந்தோஷமாக வாழ்கிறத ஏன் நம்ம இப்போ தடுக்கணும் அப்படிங்கிறதா வந்து உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பி இந்த வழக்கை வந்து ஃபுல்லாக தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸை வந்து மேலும் வளர்க்குறது வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இதை வந்து இருக்கிற எல்லா நடவடிக்கைகளையும் வந்து ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து எஃப்ஐஆரில் அந்த பையன் மேலே இந்திய தண்டனை சட்டத்தோட பிரிவு 363, அதாவது கடத்தல், 368 தவறாக சிறை வைத்தல், அதுக்கப்புறம் 376 கூட்டு பாலியல் வன்கொடுமை, அதுக்கப்புறம் போக்சோ சட்டத்தோட 5லேருந்து 6 ஆகிய கடுமையான பிரிவுகளில் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க. இது ஜனவரி 2021 வந்து போட்டு ஆக்ஷன் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ 2025 தான் வந்து மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க. 2026ங்கிறப்போ அந்த பெண்ணும் மேஜர் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க கல்யாணமாகி 6 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, கோர்ட் வந்து இந்த இருக்கிற எல்லா பிரிவுகளையும் தடை செஞ்சு அவங்கள வந்து சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, மைனர் மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு தவறு தான். ஆனால் அதுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து சந்தோஷமாக வாழ்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து கோர்ட் வந்து ஏற்றுக்குது அப்படிங்கிறதான் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.